Thank you so much. No worries. இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா ராஜா மன்னரோட பேலஸ்க்கு நேர் வெளியே நிற்கிறோம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து எங்களோட 3வது டே ட்ரிப் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி தான் டெய்லி வரோம் நமக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு. டிரைவர் காணோம். இதுதான் வண்டி. ஸோ கைஸ் நம்ம கார் வந்துடுச்சு. நம்ம இன்றைக்கி உள்ள டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி இருக்குது புரியல. ஆமாம் சரியான டிராஃபிக் உள்ள மழை வேறு பெஞ்சுதான் நைட்டு. ஸோ கைஸ் நம்ம வந்து மலேசியா KL டவரில் வந்து நிற்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டவர் எப்படி தெரியுதுன்னா எனக்கு தெரில. இந்த இருக்குது. ஐயோ எவ்வளோ தூரம் 421 மீட்டர் அடி போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போகிறோம். இது ஃபுல்லாக வீடியோவில் தெரியுமான்னு தெரில. இதான் தெரியுது பாருங்கள். உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எப்படி தெரியுன்னு பார்ப்போம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு நாங்கள் விரும்பலை. ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா பேக்கேஜ் பார்த்திங்களா, இது வந்து மொத்தமாகவே 10-15 நிமிஷம் தான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. இந்த தெரியுது பாருங்கள். இதுதான். ஸோ கைஸ் இதுதான் KL டவர். ஆனால் நம்ம இதுக்கப்புறம் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உலகத்தில் 2வது டாலஸ்ட் பில்டிங். ஸோ அது இன்னும் வேலை முடியலை, வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் மேலே வரைக்கும் ஓப்பன் ஆகலை. இன்னும் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம மேலே போகலாம். வேலை நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் பப்ளிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு 150 ரிங்கெட், கிட்டத்தட்ட 3500 வரும். ஓகேயா, இது வந்து KL டவர். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ ட்வின் டவருக்கு வெளியே நிற்கிறோம். இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு இப்போதைக்கு யாரையும் விடல. அது நிறையா ரெசிடென்ட் ஆஃபிஷியல் அந்த மாதிரி ஆஃபீஸ் ஏரியா நிறைய இருக்குது. அது வேறு இல்லாமணிக்கு இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுப்பாங்க. இதுதான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா 5 ரிங்கெட்டுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்திருக்கேன் 10 ரிங்கெட்டுக்கு. இதுதான் வியூ பாயிண்ட்டு. இங்கேயும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இங்கே எடுத்துகிட்ருக்காங்க. அதே போல் அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த ஸ்பாட்டில். அது கொஞ்சம் வியூ நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. தரலாம். ஓகேயா, இனி அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். இன்றைக்குள்ள இது இந்த செகண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் முடிஞ்சுது. இனி அடுத்த ஸ்பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்பாட்டில் பார்ப்போம். பாய் மக்களே. ராஜா மன்னரோட அவங்க கடையோட குதிரைகள் இது வந்து 1 ஹவருக்கு 1 ஹவர் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா ராஜா மன்னரோட பேலஸ்க்கு நேர் வெளியே நிற்கிறோம். இங்கே வந்து இவங்க வந்து குதிரை படைகள். ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து குதிரைப்படையோட ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்க போகிறோம். எனக்கு வந்து வீடியோ எடுக்க போகிறோம். இதுதான் மலேசியா ராஜா மன்னரோட குதிரைப்படைகள். அவங்க வந்து 1 ஹவருக்கு 1 ஹவர் மாறிப்பாங்க. ஸோ கைஸ் இதுதான் மலேசியா ராஜா மன்னரோட மாளிகை. இங்கே தான் அவர் தங்கியிருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா அவர் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இது உள்ளே போக முடியாது. அதனால் வெளியேண்டது பார்த்தா தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு மேலே அலௌட் கிடையாது. இதை பார்த்தீங்களா, உள்ள லைட்டாக தெரியுதுன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. இதுக்கு மேலே அங்கே உள்ள அலௌட் கிடையாது. இதுதான் அவரோட ராஜ மாளிகை. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏக்கர் அப்படியே அரசாங்கம் வந்து இந்த ராஜா மன்னருக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே தான் தங்கணும்னு சொல்லி. அந்தளவுக்கு பெரிய இடம். பின்னாடி போகிறேன் காமி தெரியும் உங்களுக்கு. இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டு நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் உள்ளே மட்டும் அலௌட் கிடையாது. ஆனால் அந்த அங்கே வந்து ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்குது, கடைகள் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மெமரி, அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு ஒரு அடையாளத்துக்கு வேண்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சரியா, அவ்வளோதான் சம்பளம்.
இனி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அடுத்த ஸ்பாட் எங்கேன்னு தெரில. நம்ம இன்னும் 1-2 ஸ்பாட் இன்றைக்கி சுற்றி பார்ப்போம். எல்லாம் பார்த்துட்டு லைனாக பார்த்துட்டு வரோம். இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா, கடைசி சொல்கிறேன், எந்த ட்ராவல்ஸ் மூலயமா நான் இங்கே வந்தேன், எவ்வளோ பேக்கேஜ் ஆச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டுட்ருக்காங்க, ப்ரோ எவ்வளோ செலவாச்சு எங்கே பேக்கேஜு கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு கடைசியில் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா அடுத்த ஸ்பாட்டு. இது இன்றைக்கி 3ஆவது நாளோட டூரில் இது வந்து சுற்றி பார்க்குற இடத்துல இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது என்ன ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது இறந்தவங்களோட நினைவு அஞ்சலியாக அந்த இடத்த வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட, இது வந்து 1914 1918 வரைக்கும், 1939 1945, 1948 1960 வரைக்கும் நடந்த போரில் எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்களோட நினைவஞ்சலி தான் இது. அஜி, ஸோ நம்ம இந்தியாவில் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க இந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு வேண்டி ஒரு இது மாதிரி வைப்பாங்கள்ல, நினைவஞ்சலி மாதிரி. அது மாதிரி தான் இது மலேசியாவோட 2ஆம் உலகப் போரில் நடந்த வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி அவங்களோட மறைந்த என்ன சொல்லுவோம், இறந்துருப்பாங்களா அவங்களோட நினைவஞ்சலியாக இந்த இடத்த அவங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. இது என்ட்ரன்ஸு. அப்புறம் இது வந்து உள்ளே போயிட்டு அவங்க மெமரியல் பிளேஸ் மாதிரி, அவங்களோட பேட்ச்சு, அவங்க எந்த பெட்டாலியனில் இருந்தாங்க, எந்த வருஷம் இருந்தாங்க, எந்தெந்த ஏர்ஃபோர்ஸா இல்லை நேவலா, ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, மிலிட்ரி, ஆர்மி, அவங்களோட பேட்ச் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் அவங்க நினைவஞ்சலியாக இந்த இடத்த வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் நிறைய வீரர்கள், சொல்லப்போனால் சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் ஃபாரினர்ஸ், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அங்கே உள்ள வீரர்ஸ் கூட இங்கே இறந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டியும் அந்த அமைதி காக்க வேண்டி தான் இந்த ஸ்பாட்டே வச்சுருக்காங்க ஆக்சுவலி. ஓகேயா, இதுதான் நம்மளோட இன்றைக்கி இந்த இடத்தோட டூரிஸ்ட் வியூ பாயிண்ட் எல்லாம் முடிஞ்சுது. இனி அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறோம். அடுத்து எங்கேன்னு தெரில, அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு. வண்டி டிரைவர் நல்ல மனுஷன், நல்ல அண்ணன், செம்மையாக இருக்கார். எல்லாமே சொல்லித்தராரு, எங்கே என்ன பண்ணணும். ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் டைம் கொடுத்துறாரு, நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு. டூர் கைடு வேண்டாம் நமக்கு, நம்ம போகிறது நம்மளே ஒரு கைடு தான். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், எங்கே போகிறோம், என்ன பண்ணணும், இந்த ஸ்பாட்டில் என்ன இருக்குது, ஏது இருக்குதுன்னு. நீங்கள் அப்படியே இங்கே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு, மலேசியா இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் சிட்டி வியூவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலண்டு. அது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா இவங்க பாருங்கள், சிட்டி வியூ பாருங்க, பார்த்தீங்களா, ஃபுல் சிட்டியே எங்கேன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஃபுல் சிட்டி. அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா பாதி சிட்டிக்கு மேலே இங்கிட்டு ஃபுல்லாக வியூ தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி தரமான ஒரு ஸ்பாட்டு. கொஞ்சம் அமைதியாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்து. சிட்டி லைஃபோட, சிட்டியில் நிற்கிறதோட எவ்வளோ இதாக இருக்குமோ, கீ ஹார்னு வண்டி சத்தம், அதோட இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஆனால் பீஸ்ஃபுல், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்பாட்டு போகிறதுக்கு முன்னாடி மறக்காதீங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வரும், வந்துகிட்டே இருக்குது. ஓகேயா, ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, இதுதான் கடைசி ஸ்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டோட ஃபேக்ட்ரி. நம்ம ஊட்டிலெலாம் சாக்லேட் செய்கிறாங்கல்ல, கொடைக்கானல்லாம், அதே மாதிரி இங்கே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளே போகிறோம். எப்படி இருக்குது, என்ன சாக்லேட் எல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு எதுவுமே தெரியல, சத்தியமாக எதுவுமே தெரியாது. உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு உள்ளே போன பிறகு தான் எனக்கு தெரியும்.首先是第一种，这个叫做可可脂，
可可油是拿来做白巧克力的。那护肤品啊、美容品、口唇膏、护手霜都会有这一种成分，所以是非常天然，没有任何色素的。我们可以传下去，每一个人摸一摸，感受一下。对，摸一摸，感受一下。这个叫做可可脂可可油。我以为像模具、像肥皂一样。这个叫可可脂。ஒரு மாதிரி இருக்கு என்னதோ மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஓகே உள்ள வந்துட்டோம் Sign up around camera. oh no but outside he said he can take Here cannot. oh okay so guys இதுதான் நம்மளோட கடைசி ஸ்பாட்டு நம்ம வந்திருக்குது இங்கே இந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ஜித்தில் வந்து நம்மளை கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க சரிங்களா நம்ம கேஎல் டவரு அதுக்கப்புறம் உலகத்துலேயே செகண்ட் டாலஸ்ட் டவர் அப்புறம் இங்கே செம்மையான ஒரு பழைய மஸ்ஜித் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா இதுதான் வியூ இந்த இடத்து தான் இதுதான் ஃபோட்டோ ஸ்பாட் ஏரியா வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே தான் நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே தான் போகிறோம் ஆனால் இப்போ மேலே வரைக்கும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே போக முடியல ஏன்னா டிக்கெட் எடுக்கலை நம்ம நெக்ஸ்ட் டைம் அங்கேயும் போகிறோம் ஓகேயா ஸோ கைஸ் என்னோட டூர் முடிஞ்சுது நம்ம அந்த பக்கம் போய் ஒரு மசூதி இருக்காங்க பார்ப்போம் ஃபோட்டோ ஸ்பாட்டு ஸோ இதெல்லாமே ஒரு டூர் பேக்கேஜுக்குள்ளே வருதுன்னா ஓகே தான் ஒர்த்து தான் ஓகே ஏன்னா 3-4 வண்டியில் சுற்றி காமிக்கிறாங்க 4வது நாள் உங்களுக்கு பிக்கப் ட்ராப் பண்ணிடுவாங்க ஏர்போர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது சிட்டிலேருந்து அவுட்டரில் தான் ஏர்போர்ட்டே இருக்குது அதனால் அது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான் ஸோ வந்துக்கலாம் செம்மையாக நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆள்னா கண்டிப்பாக வந்து எல்லாம் சுற்றி பார்க்கலாம் இதான் மசூதி அவங்க ப்ரே பண்ணுற இடம் உள்ள ஸோ எல்லாமே உள்ளே வந்து இங்கே சுற்றி பார்க்குறது சாப்பாடு ஓகே தான் ஒரு ஆள் வந்து 200 ரூபாய்க்கு தரமாக ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லாம் 150-200 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் நம்ம இட்லி தோசை பிரியாணி எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி பார்க்க போனால் ஒரு இந்தியன் என்னெல்லாம் ஃபுட்டு கிடைக்குமோ அதோட மிச்சமான டிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே இருக்குது அதோட தனி வீடியோ எடுக்க போகிறோம் நாளைக்கு கொஞ்சம் பிஸி நாளைக்கு ஏன்னா என்னோடய கிரிக்கெட் பிளேயர்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அவங்கள நாளைக்கு மீட் பண்ண போகிற சர்ப்ரைஸ் விசிட் அவங்களுக்கு அதையும் வீடியோவில் காமிக்கிறேன் ஓகே வேறு எதுவும் இல்லை ஏரியாலாம் ஓகே தான் நல்லா தான் இருக்குது இதுதான் மசூதி மேலே கோபுரம் செம்மையாக கட்டிச்சிருக்காங்க அங்கே ஒரு பெரிய மசூதி போல ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரில எல்லாம் பார்க்குறதுக்கு மசூதி போல தான் இருக்குது அந்த மேலே கோபுரம் அப்படி வச்சுருக்காங்க இந்தா தெரியுதா அதான் ஸோ என்னோட டூர் பிளாக் முடிஞ்சது இது வந்து அப்லோட் பண்ணுவேன் கூடிய சீக்கிரம் ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபுட் பிளாகு அதெல்லாம் நாளைக்கு சாயங்காலம் எடுக்கணும் இன்னும் இப்போ ஒரு ஷாப்பிங் மால் போனோம் எலக்ட்ரானிக் ஷாப்பிங் மாலு நம்ம ட்ரோன் பார்த்தோம் இல்லை அதனால் ட்ரோனுக்கான எலக்ட்ரானிக் ஷாப்பிங் மால் இருக்குது அதை பார்க்க போனோம் அவ்வளோதான் ஓகே கீழே போகிறோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே